பாலாங்கீச்சோ மிகப்பெரிய ஊழியக்காரர். அவர் சனி ஞாயிறு மட்டும்தான் வீட்டில் இருப்பார், சர்ச் நடத்துவார், மற்ற நாளெல்லாம் ட்ராவல் பண்ணுவார், பயங்கர மினிஸ்ட்ரி. ஒரு முறை பாலாங்கீச்சோ திங்கட்கிழமை காலையில் பெட்டி எடுத்துகிட்டு கிளம்புறாரு ஊழியத்துக்கு. அவருடைய மாமியார் தான் அவங்களுக்கு பயங்கர சப்போர்ட். பாலாங்கீச்சோவுக்கு ஊழியம் வளர்றதுக்கு அவங்க பெரிய காரணம், பயங்கரமான ஸ்பிரிச்சுவல் லேடி. அவங்க கூப்பிட்டாங்களாம், பால் இங்கே வா அப்படின்னு. என்ன ஆண்டி, இந்த ஃபார்மில் கொஞ்சம் கையெழுத்து போடு அப்படின்னு. என்ன ஃபார்ம்? உனக்கும் மனைவிக்கு டிவோர்ஸ் பண்ண போகிறோம். பாலாங்கீச்சோ இடிஞ்சிட்டாரான். ஏன், என்ன ஆச்சு? உனக்கு நான் குடும்பத்தை கொடுத்தது எதுக்காக? நீ ஊழியம் பண்ண நான் வேணான்னு சொல்லலை. 5 நாளும் போயிடுறேன். இப்போ என் மகளை யார் பார்த்துக்கிறது? அப்போ நீ சரி வர மாட்டேன், டிவோர்ஸ் பண்ணு அப்படின்னு. கடைசியில் பாலாங்கீச்சோ அவங்ககிட்ட பேசி ஒப்பு கொடுத்து, குடும்பத்துக்குன்னு வாரத்தில் ஒரு நாள் நான் ஒதுக்குவேன்னு சொல்லி எவ்ரி மண்டே ஃபேமிலிக்குன்னு. நல்லா கவனிச்சு கொள்ளுங்க. ஆண்டவரோட கூட சஞ்சரிக்கிறது முதலாவது. 2வது கர்த்தர் கொடுத்த குடும்பம். இதுக்கு அப்புறம்தான் வேலை, இதுக்கு அப்புறம்தான் ஊழியம் எல்லாமே. இன்னைக்கு நீங்க வேலைக்காக குடும்பத்தை தொலைக்கிறீங்க, ஊழியத்துக்காக குடும்பத்தை தொலைக்கிறீங்க. இன்னைக்கு எங்க போயிடுச்சு? எதுவுமே இல்லை. எந்த வீட்லையும் பாருங்க குடும்பம் இல்லை, எல்லாம் தனித்தனியா இருக்கு, பிரிஞ்சு இருக்குது. ஒருத்தர் பேசுறது இல்லை. அம்மா வீட்டில் இருக்குது, டிவோர்ஸ் அப்ளை பண்ணியிருக்கோம். கிறிஸ்தவ குடும்பத்தில் உலகத்தான் பண்றானா அவனுக்கு தெரியாது. கிறிஸ்டியன் ஃபேமிலிஸ் டிவோர்ஸ் அப்ளை பண்ணிருக்கோம். ரொம்ப சகஜமா கேட்டா சொல்றது, யார் வீட்டில் இல்லை, யார் வீட்டில் வேணா இருக்கட்டும், நம்ம வீட்டில் இல்லை, அவ்வளவுதான். நம்ம குடும்பத்தில் இருக்கக்கூடாது. உலகத்தில் எங்க வேணா இருக்கட்டும், நம்ம திருச்சபைக்குள்ள அது இருக்கக்கூடாது, அவ்வளவுதான். சபையில் அது அனுமதி கிடையாது. அதுக்கு சில காரணங்கள் இருக்கு, அதுக்கு மட்டும்தான் கர்த்தர் அனுமதி கொடுத்திருக்கிறார். சில ஊழியர்களும் அதுக்கு துணை. ஒரு ஊழியக்காரர் 2 பேருக்கு 3 கல்யாணம் பண்ணி வச்சிருக்கிறார். புரியலையா? முதல்ல இவங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணி வச்சிருக்கிறார். 6 மாசத்துல 2 பேரும் டிவோர்ஸ் ஆயிட்டாங்க. அந்த பிரிஞ்ச 2 பேருக்கு 2 கல்யாணம் இவரே பண்ணி வச்சிருக்கிறார். ஒரே ஊழியக்காரர் 3 கல்யாணம் பண்ணி வச்சிருக்காரு 2 பேருக்கு. இப்படி சபையே தப்பு செய்யுமானால், ஊழியர்களே தப்பு செஞ்சா எப்படி சரியாகும்? கவனிச்சு கொள்ளுங்க. ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்த குடும்பம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். குடும்பத்தில் சண்டை இருக்கும், பிரச்சனை இருக்கும், போராட்டம் இருக்கும், இல்லாமல் இருக்கவே இருக்காது. அப்படி இல்லாட்டி போர் அடிக்கும். நீங்க யோசிச்சு பாருங்க, வீட்டுக்கு வந்தோடனே நாதா வாருங்கள், எல்லாம் தயார் செய்து வைத்திருக்கிறேன், கால்களை கழுவி விட்டு ஆகாரத்தை பூசியுங்கள். உடனே அவரு, அமுதே எல்லாம் தயாராக இருக்கிறதா? இப்படி கேட்டா எப்படி இருக்கும்? நான் வரேன்னு சொன்னா லேட்டா வரீங்க, இப்படியே தான் போறீங்க, நீ சும்மா எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குது, இப்படி பேசினா தான் நல்லாவும் இருக்கும் வீடு.